Hi dear students, today we are going to see illustration 2, 3, 4 and exercise 2 and 3. From the following transaction of ROM home appliances for July 2017, prepare purchases book and ledger accounts connected with this book. 2017 July 5 purchased on credit from Kannan and Co. 50 iron boxes at rupees 500 each. Then 10 grinders at rupees 3000 each. The next day, July 6 purchased for cash from Siva and Brothers. 25 fans at rupees 1250 each. The next July 10 purchased from Bolan and Co on credit 20 grinders at rupees 2500 each, 10 mixies at rupees 3000 each, trade discount 10%, delivery charges at rupees 1000. Then next July 20 purchased on credit one copier machine from Kumar for 35,000. இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராம் ஹோம் அப்ளையன்சஸோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா பர்ச்சேஸ் புக்கை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை லெட்ஜரில் போஸ்டிங் போடணும். இப்போ ஒவ்வொரு என்ட்ரியாக நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் போஸ்டிங் போடுவோம். ஃபஸ்ட்டு ஜூலை 5 என்ன சொல்லியிருக்காங்க, பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் கண்ணன் அண்ட் கோ. கண்ணன் அண்ட் கோவிலேருந்து கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே பர்ச்சேஸ் புக்கில் இந்த என்ட்ரி வருமா வராதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 50 அயன் பாக்ஸு ஒவ்வொன்றும் 500 ரூபா அப்படின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு 10 கிரைண்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரைண்டரும் 3000 அப்படின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த என்ட்ரி கண்டிப்பாக வரும். தென் நெக்ஸ்ட்டு ஜூலை 6 என்ன சொல்லியிருக்காங்க, பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் ஃப்ரம் சிவா அண்ட் பிரதர்ஸ். சிவா அண்ட் பிரதர்ஸ் கிட்டே இருந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த என்ட்ரி வருமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வராது. தென் நெக்ஸ்ட்டு ஜூலை 10 பர்ச்சேஸ்டு ஃப்ரம் பவுலன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். பவுலன் அண்ட் கோட்டிருந்து கிரெடிட்க்கு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த என்ட்ரி கண்டிப்பாக வரும். ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 20 grinders at rupees 2500 each. ஒரு கிரைண்டரும் 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 20 கிரைண்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. தென் 10 மிக்சிஸ் at rupees 3000 each. ஒரு மிக்சியும் 3000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 10 மிக்சி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி இந்த டிஸ்கவுண்ட் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். தென் டெலிவரி சார்ஜஸ் rupees 1000. அப்போது டெலிவரி சார்ஜ் அவங்க என்ன பண்ணுறாங்க அதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். டெலிவரி சார்ஜ் 1000 ரூபாய். ஸோ இப்போ நம்ம சம் பார்ப்போம். ஸோ அப்போ இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் எடுத்து லெட்ஜரில் போஸ்டிங் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பர்ச்சேஸ் புக்கு போடுவோம். தென் லெட்ஜர் போஸ்டிங் பண்ணலாம். இன் த புக்ஸ் ஆஃப் ராம் ஹோம் அப்ளையன்சஸ் பர்ச்சேஸ் புக் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுகிறோம், என்னென்ன எழுதணுமோ ஃபஸ்ட்டில் எழுதுகிறோம். எப்படின்னு பாரு, அதில் இல்லஸ்ட்ரேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. டேட், பர்டிகுலர், இன்வாய்ஸ் நம்பர், லெட்ஜர் ஃபோலியோ அண்ட் டீட்டெயில் அண்ட் டோட்டல். ஃபஸ்ட் இப்போ நம்ம எது வரும்னு சொல்லியிருக்கோம், ஜூலை 5 இருக்கிறது கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போது 2017 ஜூலை 5 கண்ணன் அண்ட் கோ 50 iron boxes at rupees 500.
ஸோ ஒவ்வொரு அயன் பாக்ஸும் 500 ரூபான்னு சொல்லி 50 அயன் பாக்ஸ் வாங்குகிறோம். ஸோ அப்போது அங்கே எவ்வளோ வரும்? 50 × 500 25,000. You write in detail column. Then 10 grinders at rupees 3,000. ஸோ அப்போ எப்படி எழுதணும்? 10 × 3,000 30,000. You write in D column. இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். 30,000 + 25,000 55,000. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ட்ரி பண்ணுறது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் பர்ச்சேஸ். அதனால் இங்கே அந்த என்ட்ரி வராது. ஜூலை 6th என்ட்ரி இங்கே வராது. தென் நெக்ஸ்ட்டு ஜூலை 10 பர்ச்சேஸ்டு ஃப்ரம் பாலன் அண்ட் கோ ஆன் கிரெடிட். என்ன பண்ணுறாங்க? பாலன் அண்ட் கோ கம்பெனியை கம்பெனியிலேருந்து கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ டேட்டில் ஜூலை 10, பர்டிகுலர்ஸில் பாலன் அண்ட் கோ. அண்டர் தட் ரைட் என்னென்ன வாங்கியிருக்காங்க? 20 grinders at rupees 2,500 each. 20 கிரைண்டரு 2,500 ரூபான்ட்டு வாங்கியிருக்காங்க. அப்போது எவ்வளோ வரும் டோட்டலாக அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 50,000. 20 × 2,500 50,000. The next 10 mixies at rupees 3,000. அப்போது ஒரு மிக்ஸி 3,000 10 மிக்ஸி வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 30,000 ரூபா. ஸோ அப்போ டீட்டெயில் காலத்தில் 30,000 எழுதிக்கோ. ரெண்டையும் ஆட் பண்ணி டீட்டெயிலே எழுதணும். 50,000 + 30,000 80,000. ஏன் இங்கே டீட்டெயிலே எழுதணும் அப்படின்னு பார்த்தா இன்னும் என்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னு பாரு, டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம்? டீட்டெயிலில் எழுதணும். லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் 10%. ஸோ 10% எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 80,000க்கு 10% கால்குலேட் பண்ணணும். எப்படி? 80,000 × 10/100. ஸோ கால்குலேட் பண்ணோன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 8,000 வரும் நமக்கு. இப்போ அதை நம்ம லெஸ் பண்ணி காட்டணும். 80,000லேருந்து 8,000 லெஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது? 72,000 வருது. ஸோ அந்த 72,000ஐயும் நம்ம என்ன பண்ணோம்? டீட்டெயிலே எழுதுகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு டெலிவரி சார்ஜ் இருக்கும். அந்த டிரான்சாக்ஷனை இங்கே கொண்டு வரணும். அதனால் ஸோ அந்த 72,000 கூட நம்ம என்ன பண்ணுறோம்? டெலிவரி சார்ஜை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் டெலிவரி சார்ஜஸ் ₹1,000. நமக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ணிக்கிறோம். டெலிவரி சார்ஜை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ அப்படின்னு பாரு, 72,000 + 1,000 73,000. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? அவுட்டர் காலம், அதாவது டோட்டல் காலத்தில் எழுதிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன? பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் 1 copier machine from Kumar for ₹35,000. ஒரு காப்பியர் மிஷினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 35,000 ரூபாய்க்கு. இங்கே வருமா அப்படின்னு பார்த்தோன்னா வராது. ஏன் வராது அப்படின்னு பார்த்தா இது ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனி. இந்த ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனியில் காப்பியர் மிஷினுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, அதாவது வராது. ஸோ மிக்சி, கிரைண்டர், அயன் பாக்ஸ் இது மாதிரியான ப்ராடக்ட் தான் வருமே ஒழிய காப்பியர் மிஷின், பிரிண்டிங் மிஷினுக்கு இங்கே ஒர்க் இல்லை ஹோம் அப்ளையன்சஸில். ஸோ அதனால் இந்த என்ட்ரி இங்கே வராது. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ குமார் அண்ட் கோக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் டோட்டல் எவ்வளோ? 55,000. பாலன் அண்ட் கோ கம்பெனிலேருந்து டோட்டலாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 73,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 1,28,000 கிடைக்கிது. ஸோ அந்த 1,28,000 என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டால் அப்படின்ட்டு நம்ம கொண்டு வரணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லட்ஜர் அக்கௌண்ட். இதை எப்படி லட்ஜர் அக்கௌண்ட்டில் போஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு லட்ஜர் அக்கௌண்ட்டு ஒன்று ஒன்றா போடுவோம். என்னென்ன லட்ஜர் அக்கௌண்ட் இங்கே போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு லட்ஜர் அக்கௌண்ட் போடணும். தென்
யார் யார்கிட்டேருந்து நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணன் அண்ட் கோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பாலன் அண்ட் கோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு எதில் இருக்குது, டெபிட்டில் இருக்குது. லாஸ்ட்டாக இருக்குது பேர் டெபிட்டில் இருக்குது. ஸோ நீ அப்போது இங்கே என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் புக்குடைய டெபிட் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி போஸ்டிங் பண்ண போகிறோம். என்ன டேட்டு, இந்த மந்த்து ஜூலை மந்த்து. அப்போ அந்த ஜூலை மந்த்துடைய லாஸ்ட் டேட் என்ன, 31st. ஸோ அப்போ 31st July 2017 யூ ரைட் இன் டேட் காலம். அண்ட் அட் த பர்டிகுலர்ஸில் நம்ம என்ன எழுத போகிறோம், டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஸோ இந்த கண்ணன் பாலன் அவங்களாம் யார் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ். ஸோ அதனால் நம்ம அந்த டோட்டல் அமௌண்ட்டை கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரோம், நேம் போட்டு. டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 1,28,000. ஸோ ரிமைனிங் ஏதாவது சம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வேறு எதுவும் இங்கே இல்லை. அதனால் அக்கௌண்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறோம். தென் நெக்ஸ்ட்டு அடுத்த அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தா கண்ணன் அண்ட் கோ அக்கௌண்ட். கண்ணன் அண்ட் கோ இங்கே பர்ச்சேஸ் டெபிட்னா கண்ணன் அண்ட் கோ அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரெடிட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது அவங்களுடைய க்ரெடிட் சைடில் டேட் போட்டுக்கோ, July 5, 2017. By purchase account 55,000. அங்கே நம்ம என்ன எழுதணும், கண்ணன் அண்ட் கோலேருந்து நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம அங்கே பர்ச்சேஸ்னு எழுதணும். பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 55,000. ஸோ நமக்கு இங்கே ஜேர்னல் என்ட்ரி தெரியணுங்க. எப்படி என்ட்ரி வரும், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கண்ணன் அண்ட் கோ அக்கௌண்ட், அதுதான் நமக்கு ஜேர்னல் கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு. ஸோ அப்போ அங்கே இங்கே கண்ணன் அண்ட் கோ எதில் வருது, க்ரெடிட்டில் வருது. க்ரெடிட் சைடில் டெபிட்டில் என்ன இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இங்கே கொண்டு வரோம். July 5, 2017 பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 55,000. தென் வேறு ஏதாவது என்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அக்கௌண்ட்டை நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட்டு பாலன் அண்ட் கோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாலன் அண்ட் கோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ பாலன் அண்ட் கோக்கு எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 73,000 இருக்குது. ஸோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன ஜேர்னல் வரும், இங்கேயும் கிரெடிட் பர்ச்சேஸ் தான். அப்போ என்ன ஜேர்னல், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பாலன் அண்ட் கோ அக்கௌண்ட் அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ பாலன் அண்ட் கோ அக்கௌண்ட் எங்கே இருக்குது, க்ரெடிட்டில் இருக்குது. அப்போது க்ரெடிட் சைடில் டேட் எழுதிக்கோ, 10th July 2017. அங்கே என்ன வரும், பர்டிகுலர்ஸில் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 73,000. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 73,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் 73,000. ஸோ இதுதான் லெட்ஜர் போஸ்டிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் புக் ஓப்பன் பண்ணோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். தென் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணோம் லெட்ஜர். தென் கண்ணன் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் க்ரியேட் பண்ணோம். தென் பாலன் அக்கௌண்ட்டுக்கும் லெட்ஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லா என்ட்ரியும் போஸ்டிங் போட்டாச்சு. ஸோ அப்போ என்னாச்சு, இந்த சம்மில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டோம். தென் அதிலிருந்து எப்படி லெட்ஜர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தென் purchase return book. After purchases of goods, the business unit may find the sum of the goods are not up to the satisfactory level because of the following reason. ஸோ இந்த வணிக நிறுவனத்தில் அந்த ப்ராடக்டை கொள்முதல் செய்யும்போது, அதை பர்ச்சேஸ் செஞ்சதுக்கப்புறம் சில காரணங்களால் அந்த ப்ராடக்டை திருப்பி அனுப்புகிறோம், நிரந்தரமாக திருப்பி அனுப்புறதுக்கு சில உதாரணங்கள் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பாரு, கூட்ஸ் மே பி டிஃபெக்டிவ், அந்த சரக்கு ஏதாவது வீணாகி இருந்தால் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. தென் தே மைட் ஹவ் பீன் டேமேஜ்ட் இன் டிரான்சிட், இந்த போக்குவரத்தின் போது அந்த ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தா.
அப்போ என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு குவான்டிட்டிஸ் இஸ் டெலிவர்டு மே நாட் அக்ரி வித் த இன்வாய்ஸ். அதை பட்டுவாடா செய்த எண்ணிக்கையில் உள்ள இல்லாமல் வேறு மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, டெலிவரி ஒரு 10 ப்ராடக்ட் டெலிவரி கொடுக்குறாங்கன்னா அவங்க இன்வாய்ஸில் எழுதியிருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணிக்கக்கூடியது 9 8 இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதை என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு தே மைட் ஹவ் பீன் ரிசீவ்டு குவைட் லேட். அந்த ப்ராடக்டில் எப்படி பண்ணுறாங்க, லேட்டாக ரிசீவ் பண்ணால் அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணதாக இருக்கும். இது எப்படி பார்த்தீங்கன்னா இது சீசனல் ப்ராடக்ட்டுக்கு மேபி இருக்கும். மேக்ஸிமம் இது சீசனல் ப்ராடக்ட்டு தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு தே மைட் நாட் பி ஆஸ் பர் த சாம்பிள் ஆர் ஸ்பெசிஃபிகேஷன். இது நாங்கள் கேட்டிருந்த இந்த சாம்பிள் மாதிரியோ அல்லது இந்த விவரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரியோ இல்லாமல் மாறுபட்டு இருக்குது. நீங்கள் சாம்பிள் காட்டினது ஒரு ப்ராடக்டாக இருக்கும், நீங்கள் அனுப்பும்போது அது வேறு குவாலிட்டியில் அந்த ப்ராடக்ட் இருக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட் கேட்டிருந்தோம், ஆனால் நீங்கள் அனுப்புனது வேறு ஒரு ப்ராடக்ட்டு, சைஸ் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். The next, there may be a breach of contract. இந்த வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தத்தை மீறி இருந்தால் அது என்னாகும், அந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். Then next, that before the buyer may return them to suppliers. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான் அந்த பொருட்களை வாங்கக்கூடியவங்க அதனை அந்த பொருளை யார்கிட்ட வாங்கணுமோ அவங்களுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய நிலை ஏற்படுது. Purchase return book is a subsidiary book in which transaction relating to return of previously purchased goods to the suppliers for which cash is not immediately received or recorded, since goods are going out to the suppliers. There are also known as returns outward, and the book is called as a returns outward book or a returns outward journal. This book is prepared like purchases book and details are entered as mentioned in the format given below. ஸோ இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு இது ஒன்று சப்சிடரி புக்காக இருக்குது. இதில் ஏற்கனவே அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணது பெறப்பட்ட அந்த ப்ராடக்டை கேஷாக பெறாமல் க்ரெடிட்க்கு நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னோம்னா அந்த ப்ராடக்டை நமக்கு கொடுத்தவங்ககிட்ட என்ன பண்ணுறோம், திருப்பி அனுப்பப்படுது. ஸோ அந்த நடவடிக்கைகள் இங்கே என்ன ஆகுது, பதிவு செய்யப்படுது. அந்த ப்ராடக்டை அது நமக்கு அழித்தவங்ககிட்டே அந்த ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்ச்சேஸ் ஆர் ரிட்டர்ன் அப்படின்ட்டு அதுக்கு பேர், ஆர் ரிட்டர்ன் அவுட்வேர்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. தென் இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அது எப்படி போடணும் அப்படின்னு பாரு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், டேட், பர்டிகுலர், லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட் நோட். அங்கே நம்ம என்ன எழுதணும், பர்ச்சேஸ் புக்கில் இன்வாய்ஸ் நம்பர்னு எழுதணும். இங்கே என்ன எழுதுகிறோம், டெபிட் நோட் நம்பர்னு எழுதணும். ஓகே. தென் அமௌண்ட்டில் என்ன, டீட்டெயில் அண்டு டோட்டல். தென் நெக்ஸ்ட்டு ரிமார்க், என்ன காரணத்துக்காக அதை திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்றத அந்த ரிமார்க் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது டேட் காலத்தில் எழுதணும், டேட் ஆஃப் ரிட்டர்ன், அந்த ப்ராடக்ட் எந்த தேதியில் ரிட்டர்ன் அனுப்பப்பட்டது. தென் பர்டிகுலர்ஸில் என்ன பண்ணுறோம், நேம் ஆஃப் பர்சன் டு ஹூம் கூட்ஸ் ஆர் ரிட்டர்ன் அண்ட் த டீட்டெயில் ஆஃப் கூட்ஸ் ரிட்டர்ன். யாருக்கு அந்த ப்ராடக்டை திருப்பி அனுப்புகிறோமோ அவருடைய பேரோ அல்லது திருப்பி அனுப்பிய சரக்கினுடைய விவரமோ நம்ம அங்கே எழுதணும். போஸ்டிங் ரெஃபரன்ஸு, அந்த எழுதிய பக்க எண் எது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். தென்
டெபிட் நோட் புக்கில் நம்ம தேவைப்படும் போது அதனுடைய நம்பரை எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டில் டீட்டெயில் கால்குலேஷன் என்னவோ அதை நம்ம எழுதணும், அது டோட்டல் கொண்டு வரணும். ஸோ எந்த காரணத்துக்காக அந்த ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம எங்கே கொண்டு வரணும், ரிமார்க்கில் கொண்டு வரணும். தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாத்தையும் டிரான்சாக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி போடக்கூடிய டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எதில் இருக்கும், எப்பயுமே க்ரெடிட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் க்ரெடிட்னு போட்டு அந்த அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நம்ம எழுதணும். Illustration 3. Enter the following transaction in the purchase return book of Hari, who is dealing in automobile, and post them into the ledger. 2017 January 5 returned to Anand 5 clutch plates at rupees 200 each, not in accordance with order. January 14 returned to Chandran 4 brake shoes at rupees 200 each and 10 rear view mirrors at rupees 350 each due to the inferior quality. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கை நமக்கு போட சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லட்ஜரையும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் கிட்டேருந்து வாங்கினதில் 5 கிளச் பிளேட்டும் ஒவ்வொன்றும் 200 ரூபாய் அப்படின்ற மதிப்பில் வாங்கியிருக்கோம். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. தென் சந்திரன்ட்டு வாங்கினதில் பிரேக் ஷூஸு 4, ரியர் வியூ மிரரும் 10 ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போஸ்டிங் போடலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இன் த புக்ஸ் ஆஃப் ஹரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் இங்கே என்னென்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டேட், பர்டிகுலர், டெபிட் நோட், நம்பர். ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன எழுதியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் இன்வாய்ஸ் நம்பர்னு எழுதியிருப்போம். பட் இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் நம்ம என்ன எழுத போகிறோம், டெபிட் நோட் நம்பர்ன்ட்டு எழுதணும். தென் லெட்ஜர் ஃபோலியோ, தென் அமௌண்ட்டுக்குள்ளே என்ன 2 காலமாக பிரித்து எழுதணும், ஒன்று டீட்டெயில், இன்னொன்று டோட்டல். தென் நெக்ஸ்ட்டு ரிமார்க், என்ன பர்பஸ்க்காக அதை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம கொடுக்கணும், டீட்டெயில் கொடுக்கணும், அதான் அதில் ரிமார்க்காக எழுதணும். தென் ஃபஸ்ட்டு ஒன் January 5th 2017. ஸோ நம்ம யார்கிட்ட வாங்கின ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணுறோம், ஆனந்த் கிட்ட வாங்கினது, அதனால் அவருடைய நேம் எழுதணும் ஆனந்த். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு கீழே எழுதிக்கும் 5 clutch plates at rupees 200 each. 5 clutch plate வாங்கியிருக்கோம், ஒவ்வொன்றும் 200 ரூபாய், அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். எவ்வளோ வருது, 5 × 200 1000. டோட்டல் அமௌண்ட்டில் நம்ம 1000 எழுதிக்கலாம். ஸோ என்ன பர்பஸ்க்காக அதை ரிட்டர்ன் பண்ணுறோம், இந்த ரிமார்க்கில் எழுதணும். என்ன பர்பஸ், நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டர். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அது நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டர், அந்த ஆர்டர் பிரகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்ட்ரி பாரு, January 14th யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க, சந்திரன்ட்டு வாங்கியிருக்காங்க, அதனால் சந்திரனுடைய நேமை நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே எழுதி என்னென்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, 4 பிரேக். தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பாரு, அதே டேட்டில் அதே அவர்கிட்ட நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அவருக்கு 350 ரூபா மதிப்புள்ள 10 மிரரை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதையும் நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ 10 ரியர் வியூ மிரர் அட் rupees 350 ஈச். ஸோ எவ்வளோ, 10 × 350 3500. ஸோ இப்போ அதையும் நம்ம எங்கே எழுதுகிறோம், டீட்டெயிலில் எழுதுகிறோம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டலில் எழுதுகிறோம். எவ்வளோ, 4300. ஸோ என்ன பர்பஸ்க்காக இதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டியூ டு இன்ஃபீரியர் குவாலிட்டியில்
சரியா இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ரிமார்க்கில் நம்ம என்ன எழுதணும், டியூ டு இன்ஃபீரியர் குவாலிட்டி அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 5300 இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரெடிட்டில் வரும். அதனால் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை க்ரெடிட்னு காட்டணும். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லெட்ஜர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன லெட்ஜர் அக்கௌண்ட் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் நம்ம போஸ்டிங் போடுவோம். ஸோ என்னென்ன வரும் அப்படின்னு பாரு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், தென் ஆனந்த் அக்கௌண்ட், தென் சந்திரன் அக்கௌண்ட். இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட்ஜர் போஸ்டிங் போட போகிறோம். ஃபஸ்ட்டு லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் a purchase return account. அப்போ டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட், டேட், பர்டிகுலர், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட். இதே மாதிரி கிரெடிட் சைட் டேட், பர்டிகுலர், ஜேர்னல் ஃபோலியோ அண்ட் அமௌண்ட். ஸோ இப்போ இங்கே கிரெடிட் சைடில் நம்ம எழுத போகிறோம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஏன்னா நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரெடிட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னுடைய க்ரெடிட் சைடில் 31st January 2017 by sundry creditors account. ஸோ யாரெல்லாம் க்ரெடிட்டர்ஸ், யார்கிட்டேருந்தெல்லாம் நம்ம ப்ராடக்டை கடனுக்கு வாங்கியிருக்கோமோ அந்த கம்பெனியோ அல்லது பர்சனோ எல்லோரும் சேர்ந்தவங்க தான் க்ரெடிட்டர்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம க்ரெடிட்டர்ஸ் எழுதிக்கலாம். ஒவ்வொரு பர்சன் நேம் எழுதணுன்ற அவசியம் இங்கே இல்லை. ஸோ அதனால் பை சன்ட்ரி க்ரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் 5300. தென் நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், ஆனந்த் அக்கௌண்ட். அதே மாதிரி டெபிட் சைட், கிரெடிட் சைட், டேட், பர்டிகுலர், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட், போத் சைடு. தென் இப்போது நெக்ஸ்ட் நம்ம யார் கணக்கு பார்க்குறோம், ஆனந்த் கணக்கு. ஸோ அப்போ ஆனந்த் கணக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ண போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் க்ரெடிட்டில் இருந்தால் அந்த பர்டிகுலர் கம்பெனி நேம் எங்கே வரும் அல்லது பர்சன் நேம் எங்கே வரும், டெபிட்டில் வரும். அதனால் டெபிட் சைடு எழுத போகிறோம். ஸோ டேட் போடு January 5, 2017 டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். எவ்வளோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், அந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் போட்டிருக்க பர் டோட்டல் அமௌண்ட்டில் 1000 போட்டுருவோம். ஸோ அந்த 1000 அமௌண்ட்டு இங்கே எழுதணும். ஓகே, வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆனந்த் கணக்கில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அக்கௌண்ட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். தென் நெக்ஸ்ட்டு சந்திரன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அதே மாதிரி டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட். இப்போ டேட், பர்டிகுலர், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட், போத் சைட். இப்போ நெக்ஸ்ட்டு டேட் என்ன இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா January 14, 2017. ஸோ இதுவும் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டெபிட் சைடு தான் வரும். ஸோ அப்போ டெபிட் சைடில் எவ்வளோ வரும், என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4300. ஸோ இப்போ வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வேறு எதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மெத்தடில் ஸோ நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடுற மாதிரி ஒரு சம் எக்ஸசைஸில் இல்லை. அதனால் கம்பைனாக தான் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். Illustration 4. From the transaction given below, prepare the sales book of Kumar Stationery for July 2017. 2017 July 5 sold on credit to Saravana Traders of Soilkudi. 10 packs of A4 sheets at rupees 250 per pack. Then next 10 dozens of writing pads at rupees 850 per dozen. Less 10% trade discount for both. Then next July 8 sold to Raja for cash. 50 packs of A4 sheets at rupees 250 per pack.
Then next July 20 sold to Mohan and Co of Mudukalathur 5 white boards at rupees 2200 each. Then 10 dozens of writing pads at rupees 850 per dozen. Then next one, July 23. Sold on credit to Narayan old motor car for 5000. Then next, July 28. Sold to Kumaran for cash 15 packets of marker pens at rupees 250 per packet. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாரு, ஃபஸ்ட்டு என்ட்ரியில் க்ரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணா ட்ரேடர்ஸ்க்கு, சாயல்குடியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன 10 பேக்கெட், 10 பேக்கு A4 ஷீட்டு, ஒவ்வொரு பேக்கும் 250 ரூபான்னு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு 10 டஜன் பேடு, எக்ஸாம் பேடு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டசனும் 850 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் அதுலேயே என்ன சொல்லியிருக்காங்க, 10% ட்ரேடு டிஸ்கவுண்ட் ரெண்டுக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு சோல்டு டு ராஜா ஃபார் கேஷ், ராஜாவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வருமா அப்படின்னு பார்த்தோம்னா வராது. ஏன் அப்படின்னா இது கேஷ் சேல்ஸ், அதனால் வராது. தென் நெக்ஸ்ட்டு 20th ஜூலை சோல்டு டு மோகன் அண்ட் கோ ஆஃப் முதுகலத்தூர். ஸோ மோகன் அண்ட் கோ முதுகலத்தூரில் இருக்கிறவங்களுக்கு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன, 5 ஒயிட் போர்டு, ஒவ்வொரு ஒயிட் போர்டும் 2200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட்டு 10 டஜன் ரைட்டிங் பேடு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 850 ரூபா ஒரு டசன் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு சோல்டு ஆன் கிரெடிட் டு நாராயண் ஓல்டு மோட்டார் கார். ஓல்டு மோட்டார் காரை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்ட்ரி வராது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு அசட்டு. அந்த அசட்டை சேல்ஸ் பண்ணும்போது இங்கே என்ட்ரி வராது. நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்டை நம்ம என்ன கம்பெனி வச்சுருக்குறோம், ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கோம், இங்கே என்ன சேல்ஸ் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் காரை சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம பயன்படுத்தின காரை, இது ஒரு அசட்டு, அதனால் இது வராது. தென் நெக்ஸ்ட்டு 28th ஜூலை சோல்டு டு குமார் ஃபார் கேஷ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த என்ட்ரி வராது. ஓகேவா? தென் எப்படி போஸ்டிங் போடலாம் இதை அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த புக்ஸ் ஆஃப் குமார் ஸ்டேஷனரி அண்டர் தட் ரைட் சேல்ஸ் புக், டேட், particular, invoice number, ledger folio, amount in divided into 2 columns, details and total. The next 2017 July 5 நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி பாரு, நம்ம யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். சரவணா ட்ரேடர்ஸ் ஆஃப் சாயல்குடி. அப்போ அந்த கம்பெனியுடைய நேம் எழுதிக்கோ. அண்டர் தட் ரைட் என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம் பாரு, 10 பேக்ஸ் ஆஃப் A4 ஷீட் அட் rupees 250 பர் பேக். அப்போ நம்ம அப்படியே டைரெக்டாக எழுதிக்குவோம். 10 பேக்ஸ் ஆஃப் A4 ஷீட்ஸ் அட் rupees 250 பர் பேக். ஒரு பேக் 250 ரூபான்னு 10 பேக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும், 2500 வரும். 250 into 10 2500 டீட்டெயில்ஸில் எழுது. ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு என்ட்ரியும் இருக்குது, அதனால் அது டீட்டெயில்ஸில் எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 10 dozen ஆஃப் ரைட்டிங் பேட்ஸ் அட் rupees 850 per dozen. 10 டசன் ரைட்டிங் பேடை
ஒரு டசனும் 850 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 850 இன்ட்டு 10 rupees 8500. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 11,000. அதுவும் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னர் காலத்தில் எழுதுகிறோம். ஏன் அப்படின்னா அதுக்கு டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாரு, டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன? லேஸ் 10% ட்ரேடு டிஸ்கவுண்ட் ஃபார் போத். ரெண்டுக்குமே 10% அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ரெண்டுக்கும் ஒட்டுக்காவே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். லேஸ் 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ 11,000க்கு 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா எவ்வளோ? 11,000 இன்ட்டு 10/100. ஸோ கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும்? நமக்கு 1100 வரும். ஸோ இப்போ இந்த 1100 லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கிது நமக்கு அப்படின்னு பார்த்தா 9,900 நமக்கு கிடைக்கிது. தென் நெக்ஸ்ட் ஜூலை 20 மோகன் அண்ட் கோ முதுகலத்தூர். ஜூலை 20ல் யார்கிட்டருந்து வாங்குகிறோம்? மோகன் அண்ட் கோட்டிருந்து வாங்குகிறோம். ஏன் ஜூலை 8 போடல அப்படின்ட்டு நம்ம முன்னே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டோம் ஜூலை 20க்கு. தென் என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாரு. 5 ஒயிட் போர்ட்ஸ் அட் rupees 2,200 each. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 2,200 இன்ட்டு 5 11,000. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு அவங்க இன்னரில் நம்ம எழுதிக்கலாம், அதாவது டீட்டெயில் காலத்தில் எழுதிட்டா போதும். தென் நெக்ஸ்ட்டு என்ன? 10 dozens ஆஃப் ரைட்டிங் பேட்ஸ் at 850 per dozen. அப்போ எவ்வளோ வரும்? 850 இன்ட்டு 10 8,500. அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 19,500. யூ ரைட் இன் டோட்டல் காலம். தென் நெக்ஸ்ட் என்ட்ரி ஜூலை 23. இதில் பாரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோல்டு ஆன் கிரெடிட் டு நாராயணன் ஓல்டு மோட்டார் கார் ஃபார் ₹5,000. ஸோ இப்போ அங்கே என்ன சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க? ஓல்டு மோட்டார் காரை சேல்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஓல்டு மோட்டார் கார் அப்படின்றது என்ன? அந்த கம்பெனியுடைய அசெட்டு. அதனால் இது சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வராது. தென் நெக்ஸ்ட்டு ஜூலை 28 சோல்டு டு குமரன் ஃபார் கேஷ் 50 packet ஆஃப் marker pen at ₹250 per packet. ஸோ ஒரு பாக்கெட் 250 ரூபான்னு 15 பாக்கெட் மார்க்கரு சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க? கேஷ் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த என்ட்ரியும் இங்கே வராது. இங்கே என்ன என்ட்ரி மட்டும்தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணது மட்டும்தான் வரும். இது கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கனால இது வராது. தென் இப்போ ஃபஸ்ட்டு சரவணா ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? நம்ம 9,900க்கு வாங்கியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு மோகன் அண்ட் கோட்டிருந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாரு, 19,500க்கு வாங்கியிருக்கோம். டோட்டலாக எவ்வளோ வருது? 24,900 வருது. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் எதில் வரும்? கிரெடிட் காலமில் வரும். அதனால் சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 29,400. Then ledger accounts. Sales account. Debit side and credit side. Debit side date particular, journal folio and amount. Then credit side date particular, journal folio, amount. Then sales accountல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிரெடிட் வச்சுருக்கோம். சேல்ஸ் புக்கில் சேல்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? கிரெடிட் இருக்குது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கிறோம்? 29,400. ஸோ அப்போது அந்த அமௌண்ட்டு இங்கே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் வரும். ஸோ என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பை சன்ட்ரி டெட்டாஸ். நம்ம யாருக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டெட்டாஸ். ஸோ ஒருத்தருக்கு பண்ணியிருந்தால் டெட்டாஸ்னு எழுதலாம். ஸோ 2-3 பேர்த்துக்கு பண்ணியிருக்கிறனால நம்ம என்ன பண்ணோம்? சன்ட்ரி டெட்டாஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ டேட் போடு 31st July 2017 பை சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் 29,400. எந்த பக்கம் எழுதணும்? கிரெடிட் சைடில் எழுதணும். ஸோ அப்போ வேறு எதுவும் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம்? கணக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட்டு சரவணா ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்.
debit side and credit side. And debit side, date, particulars, journal folio, amount. And credit side, date, particulars, journal folio and amount. July 5, 2017. ஸோ அப்போ அதில் நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், அவங்களுடைய கணக்கு இருக்குது. எந்த தேதியில்? ஜூலை 5, 2017 இருக்குது. ஸோ அப்போ நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா டெபிட் சைடில் எழுதணும். ஸோ ஏன் அப்படின்னா சேல்ஸ் கிரெடிட்டில் வந்தால் டெட்டாஸ் அக்கௌண்ட் எங்கே தான் வரும்? டெபிட்டில் தான் வரும். ஸோ அதனால் அங்கே டெபிட் சைடில் டேட் போடு 2017 ஜூலை 5. சரவணா ட்ரேடர்ஸுடைய டெபிட் சைடில் என்ன எழுத போகிறோம்? டு சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு டோட்டலாக இருக்குது? சரவணா ட்ரேடர்ஸுடைய அக்கௌண்ட்டில் 9,900 இருக்குது. அதை இங்கே போஸ்டிங் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு பாரு, மோகன் அண்ட் கோ அக்கௌண்ட். ஓகே, அது டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட். ஸோ டெபிட் சைடில் டேட், பர்டிகுலர், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட். அது கிரெடிட் சைட்லேயும் டேட், பர்டிகுலர், ஜேர்னல் ஃபோலியோ அண்ட் அமௌண்ட் எழுதிடும். ஸோ இப்போ மோகன் அண்ட் கோடைய அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்ம என்ட்ரி போஸ்ட் பண்ணணும். டேட் என்னன்னு பாரு, ஜூலை 20, 2017. என்ன எழுதணும்? டு சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு மோகன் அண்ட் கோவில் பாரு, அந்த சேல்ஸ் புக்கில் பாரு 19,500 இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். என்ன? டு சேல்ஸ் அக்கௌண்ட் 19,500. ஸோ இப்போ வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வேறு எதுவும் இல்லை. அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது இல்லஸ்ட்ரேஷன் 4 முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் பார்க்க போகிறோம். From the following transaction, write up the sales day book of Mrs. Ram and Co., a stationery merchant. 2017, January 1, sold to Anbu and Co. on credit 20 reams of white paper at rupees 150 per ream. The next, January 2, sold to Jagadish and Sons on credit 6 dozen pens at rupees 360 per dozen. The next, January 10, sold old newspapers for cash at rupees 620. The next, January 15, sold on credit Mrs. Elango and Co. 10 drawings boards at rupees 170 per piece. The next, 20th January, sold to Kani and Co. 4 writing tables at rupees 1,520 per. ஃபஸ்ட்டு என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் இந்த சேல்ஸ் புக்கில் என்டர் ஆகும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை போஸ்டிங் போடுவோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி பாரு, ஃபஸ்ட்டு ஜான்வரி, sold to Anbu and Co. on credit 20 reams of white paper at rupees 150 per ream. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, க்ரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த என்ட்ரி என்னாகும், வரும். தென் நெக்ஸ்ட் பாரு, செகண்ட் ஜான்வரி, sold to Jagadish and Sons on credit 6 dozen pens at rupees 360 per dozen. ஸோ ஜெகதீஷ் அண்ட் சன்ஸுக்கு க்ரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே இந்த என்ட்ரியும் வரும். தென் நெக்ஸ்ட்டு 10th January, sold old newspaper for cash rupees 620. ஸோ இப்போ இங்கே எதுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த என்ட்ரி என்ன ஆகாது, இங்கே வராது. தென் நெக்ஸ்ட் பாரு, January 15, sold on credit Mrs. Selango and Co. 10 drawing board at rupees 170 per piece. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, க்ரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னாகும், வரும் இந்த என்ட்ரி. தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் என்ட்ரி பாரு, January 20th, sold to Kani and Co. 4 writing tables at rupees
1520 per table for cash. ரைட்டிங் டேபிள் சேல்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது எதுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கேஷுக்கு சேல்ஸ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே சப்சிடரி புக்கில் 1ல் எது வராது, கேஷ் டிரான்சாக்ஷன் எதுவுமே இதில் வராது. ஸோ in the books of Mrs. Ram and Co. sales book. Okay. Under that write date, particular, invoice number, ledger folio and amount. Amount divided into 2 column, details and total. Then first entry வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வரும் எந்தெந்த என்ட்ரி வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்து போஸ்டிங் போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு January 2017. ஸோ எந்த கம்பெனி நேம் எழுது, அன்பு அண்ட் கோ. 20 reams of white paper at rupees 150 per ream. டீட்டெயிலில் எழுது 3000. 150 into 200 எவ்வளோ, 3000. டீட்டெயிலில் எழுது. அதே வேறு எந்த என்ட்ரியும் இல்லை அன்பு அண்ட் கான்கோலேருந்து. ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டு நம்ம எங்கேயும் எடுத்து எழுதணும், கோடு போட்டுட்டு டோட்டலையும் எடுத்து எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு 2nd January 2017, Jagadish and Sons 6 dozen pens at rupees 360 per dozen. ஸோ அப்போ எவ்வளோ, 360 into 6 நம்ம எவ்வளோ வருது அமௌண்ட்டு, 2160. ஸோ அதை டீட்டெயில் எழுதி நம்ம அதை என்ன பண்ணுறோம், கோடு போட்டுட்டு நம்ம டோட்டலில் எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு 15th January 2017, மிஸ்ஸஸ் இளங்கோ அண்ட் கோ எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 10 drawing boards at rupees 170 per piece. ட்ராயிங் போர்டை எவ்வளோக்குன்னு வாங்குகிறோம், 170 ரூபான்னு வாங்குகிறோம். ஸோ அப்போ 10 எவ்வளோக்கு வரும், 1700 ரூபாய்க்கு நமக்கு வரும். தென் நெக்ஸ்ட்டு ஏதாவது இருக்கா, எதுவும் இல்லை. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதை டோட்டல் பண்ணுறோம். 3000 ப்ளஸ் 2160, 5160 ப்ளஸ் 1700 ஆட் பண்ணு 6860 வரும். ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். டேட் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோடைய லாஸ்ட் டேட்டு 31st January 2017. சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 6860. Then next sum, exercise 3. Prepare purchase book and sales book in the books of Shanto's Textile Limited from the following transactions given for April 2017. April 1, 2017, purchased goods from Prasad Kanjipuram on credit. 100 meter silks at rupees 450 per meter. Then 75 meter velvet at rupees 180 per meter. The next entry, April 10, sold goods to Ratnam, Chennai on credit. 60 meter silk at rupees 490 per meter. The next 50 meters velvet at rupees 210 per meter. Then next April 18, Northern and Sons purchased from us on credit. 100 meter silk at rupees 510 per meter. The next April 20, purchased goods from Hari Ram and Sons, Madurai on credit. 50 rolls Gada cloth at rupees 730 per roll. The next 80 rolls cotton cloth at rupees 650 per rolls. The next April 24, purchased from Mohan Karur for cash. Shirting cloth at rupees 7,000. Sarees at rupees 25,000. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த என்ட்ரி வரும் அப்படின்ட்டு
ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். தென் நெக்ஸ்ட்டு எது எடுத்து போஸ்டிங் எழுதுவோம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்டு ஃபார் கூட்ஸ் ஃப்ரம் பிரசாத் காஞ்சிபுரம் ஆன் கிரெடிட். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் என்ட்ரியில் கிரெடிட்க்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த என்ட்ரி என்னாகும் கட்டாயம் வரும். ஃபஸ்ட் ஏப்ரல் என்ட்ரி. தென் நெக்ஸ்ட்டு சோல்டு கூட்ஸ் டு ரத்னம் சென்னை ஆன் கிரெடிட். 10th ஏப்ரல் என்ன இருக்கும் சோல்டு கூட்ஸு வரும். அது 10th ஏப்ரல் என்ன இருக்காங்க ரத்னம் சென்னை ஆன் கிரெடிட்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன டெக்ஸ்டைல் தான் இதுவும் நமக்கு வரும். தென் நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 18 நாதன் அண்ட் சன்ஸ் பர்ச்சேஸ்ட் அஸ் ஆன் கிரெடிட். இதுவும் என்னாகும் கண்டிப்பாக வரும். தென் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்டு ஃப்ரம் கூட்ஸ் ஃப்ரம் ஹரிராம் அண்ட் சன்ஸ் மதுரை ஆன் கிரெடிட். இதுவும் என்ன வரும் கிரெடிட்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இதுவும் வரும். அப்போ எது எது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு பாரு. ஏப்ரல் 1 இருக்கிறது பர்ச்சேஸில் வரும். தென் ஏப்ரல் 20 இருக்கிறது பர்ச்சேஸில் வரும். இந்த ரெண்டு என்ட்ரியும் பர்ச்சேஸ் என்ட்ரி. ஓகே. தென் ஏப்ரல் 10 இருக்கிறதும் ஏப்ரல் 18 இருக்கிறதும் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஏன் அப்படின்னு கேட்டால் நாதன் அண்ட் சன்ஸ் பர்ச்சேஸ்டு, நாதன் அண்ட் சன்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க 18th ஏப்ரலில். அப்போ அது எங்கே வரும் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். வெரி குட். தென் லாஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க ஏப்ரல் 24 பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் மோகன் கரூர் ஃபார் கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த என்ட்ரி வராது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் எடுத்து போஸ்டிங் எழுத போகிறோம். இன் த புக்ஸ் ஆஃப் சந்தோஷ் டெக்ஸ்டைல் லிமிடெட் பர்ச்சேஸ் புக் அண்டு சேல்ஸ் புக், ரெண்டு புக் நம்ம போட போகிறோம் இந்த சம்மில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பர்ச்சேஸ் புக்கை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் புக்கை ஃபில் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எழுது பர்ச்சேஸ் புக். இப்போ டேட், பர்டிகுலர், இன்வாய்ஸ் நம்பர், லெட்ஜர் ஃபோலியோ, அமௌண்ட் அண்டர் தட், டீட்டெயில் காலம் அண்ட் டோட்டல் காலம். ஃபஸ்ட்டில் என்ன ஃபஸ்ட் என்ட்ரியில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த டேட் எழுதிக்கோ. 1st January 2017 பிரசாத் காஞ்சிபுரம், அதுதானே அந்த கம்பெனியுடைய நேமு. எஸ். 100 meters sale at ₹450 per meter. அப்போ மல்டிபிள் பண்ணி நம்ம என்ன டீட்டெயிலாக எழுதுவோம். எவ்வளோ 45,000. தென் நெக்ஸ்ட் அதுலேயே எழுது. அதுக்கு கீழே 75 meters velvet at ₹180 per meter. 180 into 75 13,500. You write in detail column. டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் எழுது 58,500. தென் நெக்ஸ்ட்டு என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி, அதுக்கடுத்த என்ட்ரியும் சேல்ஸ் என்ட்ரி. நெக்ஸ்ட்டு 20th ஏப்ரல் என்ட்ரி பாரு, அதில் இருக்கிறத நம்ம எடுத்துடுவோம். ஹரிராம் அண்ட் சன்ஸ் மதுரை, டேட்டு 20th ஏப்ரல் 2017. என்ன எழுதணும் ஹரிராம் அண்ட் சன்ஸ் மதுரை. Under that right 50 rolls Gauda cloth at ₹730 per roll. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும் 730 into 50 36,500 வரும் நமக்கு. டீட்டெயிலாக எழுதிக்கோ அந்த அமௌண்ட்டை. தென் நெக்ஸ்ட்டு 80 rolls cotton cloth at ₹650 per roll. அப்போ இங்கே அமௌண்ட் எவ்வளோ வரும் 80 into 650 52,000 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணு. டீட்டெயிலில் எழுதியாச்சு. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணு 88,500. ரைட் இன் டோட்டல் காலம். தென் இப்போது பிரசாத்கிட்டேருந்து வாங்கினது 58,000. ஹரிராம் கம்பெனிக்கு இருந்து வாங்கினது எவ்வளோ 88,500. இப்போ ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது 1,47,000. இது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். இது எந்த அக்கௌண்ட்டில் வரும்
பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் வரும். அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் 1,47,000. டேட் என்ன, அந்த மந்த்துடைய எண் 30th April 2017. தென் நெக்ஸ்ட்டு சேல்ஸ் புக் பார்ப்போம். ரைட் இன் சேல்ஸ் புக் date, particular, invoice number, ledger folio, amount, detail and total. Under that write date 10th April 2017. 10th April என்ன கொடுத்துருக்காங்க, sold goods to ரத்னம். ஸோ அப்போ என்ன கம்பெனி நேம் வரணுங்க, ரத்னம் கம்பெனி நேம் வரணும். இப்போ ரத்னம் சென்னை அப்படின்ட்டு எழுதிக்குவோம். அண்டர் தட் நம்ம அங்கேருந்து என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2 டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் நம்ம இப்போ எழுத போகிறோம். 60 மீட்டர் சேல்ஸ் அட் ₹490 per meter. 60 into 490 எவ்வளோ, 29,400. Then next 50 meters velvet at ₹210 per meter. எவ்வளோ, 210 into 50 10,500. You write in detail column. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணு 39,900. You write in total column. ரெண்டையும் ஆட் பண்ண வரக்கூடிய டோட்டல் காலமில் எழுதணும் எவ்வளோ, 39,900. Then next 80th April 2017. ஸோ எந்த கம்பெனிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நார்தர்ன் அண்ட் சன்ஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். நார்தர்ன் அண்ட் கோ கம்பெனி நம்மக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறதா அர்த்தம், சேல்ஸ் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன, நார்தர்ன் அண்ட் சன்ஸ் 18th April 2017 எழுதிக்கோ. நார்தர்ன் அண்ட் சன்ஸ் இன் பர்டிகுலரில் எழுது. அண்டர் தட் ரைட் 100 மீட்டர் சேல்ஸ் அட் ₹510. ஸோ நம்ம எவ்வளோ வரும், 51,000. டீட்டெயிலாக எழுது. தென் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வேறு எதுவும் இல்லை, எல்லா என்ட்ரியும் நம்ம போஸ்டிங் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம டோட்டலில் இருக்க அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ரத்னம் அண்ட் கம்பெனிலேருந்து ரத்னத்துலேருந்து விற்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,900. தென் நார்தர்ன் அண்ட் சன்க்கு விற்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,000. ஸோ அப்போது டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,900 நமக்கு வரும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்து எந்த அக்கௌண்ட்டில் வரும், சேல்ஸ் அக்கௌண்ட் க்ரெடிட்டில் வரும். ஸோ அதனால் டேட் போட்டுக்கோ 30th April 2017. சேல்ஸ் அக்கௌண்ட் க்ரெடிட் 90,900. ஸோ இதோட இப்போ என்னாச்சு, நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், பர்ச்சேஸ் புக்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். பர்ச்சேஸ் ரிட்டன் புக்னா என்னென்னு இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்துருக்கோம். அது பின்னாடி வரக்கூடிய எக்ஸசைஸில் நாம் பார்க்கலாம். அதனுடைய அதாவது கம்பைனாக தான் சம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் இயரோட இந்த இயருக்கு கொஞ்சம் போர்ஷன் குறைச்சிருக்கனால இந்த சாப்டரில், ஸோ அதனால் அந்த பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கை தனியாக இருக்கிற சம்மை எடுத்துட்டாங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், சேல்ஸ் புக் பார்த்தோம், அதுக்கு ஒரு சம்மு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன பார்த்தோம், சேல்ஸ் புக்கும் பர்ச்சேஸ் புக்கும் ஒரே சம்மில் நம்ம ஒரு சம் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் சம்மை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், we will meet in next class.